புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். ஒசூர்ல நண்பனுக்காக ஒரு பிரச்சனை அப்படின்னு தட்டி கேட்க சென்ற இளைஞரை 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் கார்ல கடத்திட்டு போய் கொலை பண்ணி யாருக்கும் தெரியாம புதைத்த சம்பவத்தில் 25 நாட்களுக்கு பிறகு குற்றவாளிகளை கைது பண்ணி சடலத்தை தோண்டி எடுத்த ஒசூரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த ராயக்கோட்டை ஹவுசிங் போர்ட் பகுதியில் தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து பெயிண்டர் தொழில் செய்து வந்த 23 வயதான அர்ஜுனன் கடந்த 25 நாட்களுக்கு முன்பு காணாமல் போனார். இதையடுத்து அர்ஜுனன் காணவில்லை என இவரது நண்பர்கள் ஓசூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இறுதியாக அர்ஜுனன் எங்கு சென்றார் என்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அர்ஜுனனை கடந்த 2ஆம் தேதி ராம்நகர் பகுதியை சேர்ந்த சாகுல் அமீத் மற்றும் அவனது 5 நண்பர்கள் சேர்ந்து ஒரு காரில் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து சாகுல் அமீதை போலீசார் தேடி வந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ராம்நகர் பகுதியை சேர்ந்த பெண்மணி ஒருவர் சாகுல் அமீதை ஓசூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று ஒப்படைத்துள்ளார். பின்னர் போலீசார் சாகுல் அமீதுடன் மேற்கொண்ட விசாரணையில் தனது நண்பர்கள் 5 பேருடன் சேர்ந்து அர்ஜுனனை காரில் கடத்திச் சென்று கொலை செய்து சூளகிரி அருகே சின்னாறு பகுதியில் புதைத்து விட்டதாக பகீர் தகவலை தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் சாகுல் அமீதின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரது நண்பர்களான சைஃபுல்லா மற்றும் பவன் பிரகாஷ் உட்பட 3 கைது செய்தனர். பின்னர் அவர்கள் 3 அர்ஜுனை கொலை செய்து புதைத்த சின்னாறு பகுதிக்கு போலீசார் அழைத்துச் சென்று புதைத்த இடத்தை அடையாளம் காட்டினர். அதன் அடிப்படையில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் அங்கு கற்களை கொண்டு மூடி மறைத்திருந்த சடலத்தை தோண்டி எடுத்து உடற்கூராய்வு மேற்கொண்டனர். கூட எல்லாரும் கூட இருந்தவனுங்களே தான். ஆனா 8 பேருன்றாங்க. இங்க கூட்டு வந்தது 3 பேர் தான் கூட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு பந்தோபஸ்து கொடுத்திருக்காங்களா. அந்த பையன் ஒரு எலும்பா எடுக்கிறாங்களா சார். வந்து பாத்துட்டு வந்தவங்க சொல்றாங்க என்ன பார்க்க விடல. ஒரே பையன் சார். நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள் சார். நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள். அதுமா நான் வாரி கொடுத்துட்டேன். என்ன மாதிரி குதிக்க அவங்க அம்மா அப்பா எல்லாம் வாரி கொடுக்க மாட்டாங்களா சொல்லுங்க. முன்னாடி தான் சார். அது கூட சர்க்குலர் அனுப்பணும் தான் போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தான். ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி நான் கிளம்பி சென்னைக்கு வரேம்மா. 23ஆம் தேதி அவங்க அக்காவுக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறந்தது. ஒரு குழந்தை இறந்துருச்சு. இறந்த குழந்தைக்கு பிறந்ததுக்கு தான் வரல. இறந்ததுக்காவது வாடான்னா அம்மா நான் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன். சோபி நான் வேற என்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த போனை எடுத்தான். சோபி நான் வேற போன் பண்றேன் இருமா ஒரு நிமிஷம் கட் பண்ணும். அவ்வளவுதான் நான் அவன்கிட்ட லாஸ்டா பேசுறேன். எல்லாருமே ஃப்ரெண்டுங்க தான் சார். இவன் பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தான் சார். அவனுங்களாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல சார். ஒருத்தன் பெட்டு அந்த சோப்பின்றவன் மட்டும் தெரியும் பெட்டு தச்சு விற்கிறது. அப்புறம் மிச்சம் யாருங்க அவனுங்க மூஞ்ச காமிக்க மாட்டேனாங்க சார். மூஞ்ச காமிச்சாதான் நான் சொல்லிட்டு 8 பேர் போனாங்களா சார். அங்க இருந்து அவங்க சொன்னாங்க எனக்கு காரில் தூக்கி போட்டுன்னு போனாங்களா 8 பேர் போனாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நேற்று எல்லாம் நாங்கள் எல்லாம் போயிட்டோம். அசல் ஆள் கிடையாது சார். அவன் 8 பேர் போனாங்க. டோரை திறந்தவொடனே கத்தியில குத்துனானா. இவன் தான் போய் கதவு தட்டினானா அர்ஜுனன்னா. அன்னைக்கு டோரை திறந்தவொடனே கத்தியில குத்தி ரத்தம் வர உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க ஏது பண்ணானுங்க தெரியல. எல்லாம் உள்ள போய் கதவு சாத்திட்டானுங்க. தெரியல வேற இந்த இடத்துக்கு எப்படி எடுத்துட்டு வந்தாங்க அந்த மாதிரி காரில் தூக்கி போட்டுன்னு போனது. அங்கே இருக்க காம்பவுண்டில் இருக்கவங்கலாம் பார்த்துருக்காங்க சார். மாடி மேலே எழில் நகர் இது மாடி வீடுங்க தானே. பின்னர் அர்ஜுனின் சடலத்தை பிரேத பரிசோதனைகள் முடித்து பெற்றோரிடம் ஒப்படைத்த போலீசார் சாகுல் அமீத் மற்றும் அவரது நண்பர்களிடம் நடந்த கொலை குறித்து நடத்திய விசாரணையில் 40,000 ரூபாய் ரொக்கப்பணம் காணாமல் போன விவகாரத்தில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் தனது நண்பனுக்காக அர்ஜுன் சாகுல் அமீதிற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சாகுல் அமீத் அன்று இரவே ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த ஜசின் அக்ரம், தாவூத் இப்ராஹிம், சைஃபுல்லா, தருண்குமார் மற்றும் நாமல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பவன் பிரகாஷ் ஆகிய 5 பேரும் சேர்ந்து அர்ஜுனை காரில் கடத்தி சென்றுள்ளனர். பின்னர் மத்திகிரி அருகே உள்ள இடைநல்லூர் பகுதியில் தனியார் லே அவுட் பகுதியில் அர்ஜுனனை கத்தியால் குத்தி கொலை செய்து சடலத்தை சூளகிரி அருகே உள்ள சின்னாறு பகுதியில் அரசு நிலத்தில் புதைத்துள்ளனர். இதையடுத்து அவர்கள் அர்ஜுனை கடத்துவதற்கு பயன்படுத்திய காரையும் போலீசார் பறிமுதல் செய்து இந்த கொலையில் தலைமறைவாக இருக்கும் தருண்குமார், ஜசின் அக்ரம் மற்றும் தாவூத் இப்ராஹிம் ஆகிய 3 பேரையும் தேடி வருகின்றனர். இந்நிலையில் இந்த கொலை குறித்தும் கொலையாளிகள் குறித்தும் தகவல் தெரிவித்த திருமதி பர்வீன் தாஜும்
தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படும் நிலையில் தனது நண்பனுக்காக தட்டி கேட்க சென்றவரை 6 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தி கொலை செய்திருக்கும் சம்பவம் ஓசூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.